ஏங்க மட்டக்களப்பில் நிற்கிறோம் வாங்க. சிங்கராளு தானே என்ன? ரைட், சொல்லுங்கண்ணா. மீன் என்ன விலையில் போகுது இப்போ? இந்த முறை தான் இப்படி படுதா மீன்? என்ன மாதிரி? இல்லை இந்த முறை படுது. ஆனால் மற்றபடி என்ன மீன் படுறது இந்த சீசனுக்கு? இந்த சீசனுக்கு சீலா சரியா யார் தலைவரா? தலைவரா என்ன ஆயில் போடுறீங்களா? ஆயில் அடிச்சு விட்டா சரி. என்ன தொழில் பாடுகள் இப்போ எப்படி இருக்குது? என்ன 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 எதிர்கொள்கிறீங்க? தொழில் வந்து இப்படி தான் 10 கிலோ 15 கிலோ நாளைக்கு. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு அழகிய ஒரு மாங்கனி என்ற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். இந்த கிராமத்தில் தற்போதும் மீனவர்கள் வந்து தொழிலுக்கு போயிட்டு வந்து கொண்டு வைக்கணும். உண்மையிலேயே வந்து அழகான ஒரு கடற்கரையாக இருக்குது. இந்த கடற்கரையில் இந்த கிராமத்தில் இருக்கின்ற மீனவர்கள் சார்ந்த ஒரு காணொலியாக தான் இது அமையப்போது. முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காம சப்ஸ்கிரைபருக்கு காணொலியை பாருங்கள். அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த கடற்கரையில் மீன்கள் எப்படி படுது, என்ன விலைக்கு போகுது என்ற விடயங்கள், அவர்களோட தொழில் சார்ந்த விடயங்களை நான் பகிரப்போகிறேன். உண்மையிலே இந்த மீனவர்கள்ன்ற பிரச்சனைகள் வந்து வெளியில் வார இல்லை. இந்த மீனவர்கள் படுகின்ற பிரச்சனைகள், தொழில் வாய்ப்புகள் எப்படி போகுது என்ற விடயங்கள் அனைத்தையும் பகிரப்போகிறேன். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த பார்த்தீங்களா? பாருங்கள் மேலே வந்து இந்த பறந்துகள் பறந்தோன்னு நிற்குது பார்த்தீங்களா? அதில் பாருங்கள் இஞ்சால ஃபுல்லாக பனை மரங்கள் எல்லாமே இருக்குது. அழகான ஒரு இடத்தை பார்த்தீங்களா? மாங்கனி கடற்கரையை பாருங்கள் மக்களே. ஒரு போட் ஒன்று வருது பாருங்கள், இப்படி ஓரப்போது உண்டு. இல்லை பாருங்கள், 4-5 போட் வருது, 3 போட் வருது. இன்னொரு போட்டு ஏற்ற போய் நம்ம இருக்குது. இல்லை பாருங்க தெரிச்சு கொண்டிருக்கணும் நம்மி. இப்போ இந்த போட் வந்து நிற்கிது. அடுத்த போட் வந்து பாருங்கள் ஏற்றி கொண்டிருக்கணும். திரும்புது போட். இனி தான் ஏற்ற போயிடும் பாருங்க முன்னத்து. என்ன கிளீன் பண்ணுறீங்களா? யாரும் தலைவரா? தலைவரா என்ன ஆயில் போடுறீங்களா? ஆயில் அடிச்சு விட்டா சரி. என்ன என்ன வேறு தொழில்கள் அப்படி போகுது? என்ன படுது இல்லையா மீன்? மீன் படுது. இப்போ என்ன மீன் அப்போ சும்மா படுது? அப்போ இந்த துள் வண்டி சூரையா? ஏன்னா இந்த இதுதான் சவுத்தா இருக்கா இல்லாட்டி? இல்லை, இந்த ஒரு 2-3 கிராம வச்சு சாப்பிடலாம். அப்போ கரைக்கு என்னாலும் வருதோ? வருதானே? சரி சரி. இந்த ஓட்டம் லேட்டாக போயிடலாம். இங்கே மீன் தட்டி பண்ணிக்கிறேன் பாபு.
ஃபுல்லாகவே வந்து சவுத்தாக இருக்கு அவனு சொல்லணும். மீன் படம் இல்லையா? என்ன மாதிரி மீன் படகுதோ? மீன் இல்லைண்ணா, மீனே இல்லைண்டாக்கி தெரிச்சு கொண்டு வைக்கிறோம் பாருங்க. அவர் கதைக்கிறார் இல்லை. என்ன ஜெயன் மீன் படுது இல்லை, என்ன பிரச்சனை? இந்த 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 சீசன் அப்படி தான். அப்படியா? அடிக்கிறது இப்போ என்ன ஒரு கிழமை அப்படி தானே இருக்குதோ? இந்த சீசன் தான். அப்புறம் இந்த சில வலையில் போடுறதால மீன் கலையுது. மற்றபடி என்ன மீன் போடுற இந்த சீசனுக்கு? இந்த சீசனுக்கு சீலா, பூலா, கோல் எல்லாம் கடை இல்லைண்ணா. சரி சரி ஓகேயா, பாரு அங்கே பார்த்துட்டு வரணும் பாருங்க. அதில் போட் வந்து எடுத்து கொண்டு வைக்கணும் பாருங்க. பாருங்க போட்டு ஏற்றி கொண்டிருக்கணும். பாருங்க இந்த கடற்கரையில் இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து போட்டு ஏற்றி கொண்டு போயிடும் அந்த கூடாரத்துக்கு பாருங்க. இதில் பாருங்கள் மக்களுக்கு வந்து மீன் வந்து கூறிக்கொண்டு நிற்கணும். போட் இப்போ தான் வந்து இந்த போட் மீன் கூறிக்கொண்டு நிற்கணும். 950 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 இல்ல போட் இழுப்போமா போலீஸ்காரன் வந்துருக்கிறார். என்ன போட் போவதே இல்லை. மீன் வந்து கூறிக்கொண்டு நிற்கணும். அந்த போட்டுகள் வேற வேற மீன்கள் கூறிக்கொண்டு நிற்கணும் பாருங்க. சரியா அதில் நிற்கிறவன் தான் நான் ஒரு அதில் வந்து மீன் வந்து விலை கூறிக்கொண்டு சூற மீன் சொல்லி சொல்லிட்டு வெளியே கண்டா 1000 ரூபா போட்டா கணக்கு பார்க்க லேசிடா 40 கிலோட 40,000. இதில் பாருங்க மக்கள் முன்னுக்கு வியாபாரிகள் வந்து மீன் இப்போ வாங்கி கொண்டு நிற்கணும். இந்த போட்டில் வர மீனை வந்து கூறி இதில் வந்து வியாபாரிகள் வந்து மீனை பெற்றுக்கொள்ளணும் பாருங்க முன்னுக்கு. பாருங்க இதில் இருக்குது கொஞ்சம் மீன்கள். என்ன மீன்கள் இது? எல்லா மீனும் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு என்ன? அப்படியா? இந்த வலைக்கு அப்படி தான் வரும். ம் ம்
மீன் ஆய்வு செய்யறதுக்கா இல்லை லேட் கேட்கல யூடியூப் சேனல் என்ன இருக்கா நல்ல மீன்மா அது என்ன ராலா அது ரால்ல சிங்கி ரால்ல சேர்ந்தது அவர் இங்கிலீஷ் நான் தமிழ் சிங்கிராளு தானே என்ன இது என்ன இருக்கு இதுக்குள்ள இது வச்சிருக்கிறீங்களா நீங்கள் என்ன ஹோல்சேல் எடுத்து செய்கிறீங்களா அப்படியா என்ன விலையில் போகுது இப்போ மீனுகள் இது 1000 ரூபா போகுது இங்கே மார்க்கெட்டுக்கு போனால் 1200 1300 காணவா என்ன கனவா 1500 போகும் சொல்லுங்க என்ன மாதிரி இப்போ தொழில்கள் எப்படி போகுது மற்றது மீன்கள் என்ன ஏன் இப்போ குறைவாக இருக்குது மீன் இந்த மாதத்தில் கடன் குறைவு ஆனால் விலை சரியான விலை போகுது கனவா எவ்வளோ போகுது கிலோ கனவா 1200 இது இந்த அருகே சின்ன மீன் எல்லாம் 1200 போகுது இது என்ன மீன் அது அது போலை ஓடு நண்டு நண்டு 1200 ஆயிரத்தி இங்கே 1500 இப்போ நீங்கள் அங்கே நீ 1400 அப்போ இந்த முறை மட்டும்தான் அப்படி நடக்குது இல்லாட்டி இப்படி தான் மாறி மாறி வர்றது வருஷத்தில் எப்படி வருது இந்த அருகே சூர மீன் என்ன இது 1000 ரூபாய்க்கு எடுத்துருக்கோம் மார்க்கெட்டில் 1200 என்ன மீன் அதை சொல்லுங்கண்ணா நீங்கள் சொல்லுங்கள் கேட்போம் இது சூர மீன் சூர மீன் பாருங்க சூர மீன் இதுகளில் இப்போ என்ன விலை போகுது சூர ரைட் சொல்லுங்கண்ணா மீன் என்ன விலையில் போகுது இப்போ இந்த முறை தான் இப்படி படுதா மீன் என்ன மாதிரி இது இல்லை இந்த முறை படுது ஆனால் போன முறை கொஞ்சம் சிவப்பு இந்த முறை இந்த மீன் குறையப்படுறதால இந்த விலை போகுது கிலோ எவ்வளோ சொன்னீங்க 1000 ரூபா கிலோ ஒரு மீன் என்ன விலை அப்படி வேணுமா 800 800 என்ன கிராம் வேறு மேனே 800 கிராம் வேறு மேனே மற்ற அது என்ன மீன் அதுகள் இது சொல்லுவாண்ட அண்ணா பிடிச்சாது அண்ணாக்கு என்ன பேர் வேறு தான் பிடிச்சி வந்தா குட்டி குட்டி அண்ணன் சொல்லுங்கண்ணா என்ன தொழில்பாடுகள் இப்போ எப்படி இருக்குது என்ன எதிர்கொள்கிறீங்க தொழில் சிவப்பு தானே இப்போ தொழில் வந்து இப்படி தான் 10 கிலோ 15 கிலோ அப்படி தான் ஒரு நாளைக்கு தொழில் நஷ்டத்தில் போகுது கஷ்டம்தான் இது சரியா மாங்கனி என்ற கிராமத்தில் இருக்கிற கடற்கரை மீன்பாடி தான் இப்போ எல்லாருக்கும் அதே பிரச்சனை தானே எல்லாருக்கும் அதே பிரச்சனை வியாபாரிக்கும் பிரச்சனை தொழிலாளிக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை தொழில் கஷ்டத்தார் அப்போ சில பேருக்கு இப்போ மண்ணெண்ணெய் காசே வராது போல இருக்குது மண்ணெண்ணெய் காசு இல்லாமல் வர்றது தான் அதுதானே என்ன மண்ணெண்ணெய் காசு இல்லாமல் வந்து கடனுக்கு அடிச்சிட்டு போடுறது கடன் பண்ணி அடிக்கிறது மேம்பட்டா கொடுக்குற பிறகு சரி சுருக்கு விலையும் ஒரு காரணம் தான் இப்போ எல்லா இடமும் அந்த சுருக்கு விலை பிரச்சனை இருக்குது இப்போ முல்லைத்தீவுலையும் இருக்குது ஜாழ்ப்பாணத்துலையும் இருக்குது எல்லா இடமும் இருக்குது லைட் வைக்க கடல்ல மீன் இறங்குது இல்லை அதான் பிளக் லைட் வைக்க இந்தியால இந்திய ரோலர்கள் வாரதோ இல்லை யாழ்ப்பாணம் தான் வரும் சரியா கிட்டத்தட்ட இப்போ இங்கே எத்தனை மீனவர்கள் வந்து போட் வச்சு வேலை செய்யணும் ஒரு 200 போட்டு ஓடுது இருந்திருந்தே தான் எல்லாரும் தொழில் போகிறோம் அந்த இது தொழில் போடுது கடலை நம்பி தான் வாங்கலை வாழ்வாதாரம் சரி நன்றியா உங்களோட பேர் என்னோட பேர் கிருபா ஓகேயா நன்றியா நன்றி வேறு என்ன உறவுகளை இத்துடன் அந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்